தமாஷா. ஆக்சுவலாக நேற்று நைட்டு தான் இந்த படத்தை பார்த்து நான் முடித்தேன். பார்த்த உடனே நான் இந்த பேஜில் இந்த வீடியோவை நான் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த படம் பாதிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்கிறேன், கேளுங்க. இங்கே நிறைய பேர் ஏதோ ஒரு முகமூடிக்குள்ளே தான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த முகமூடி கூட அவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த படம் அந்த முகமூடியை கிழிச்சிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி உன் லைஃப்பை நீ வாழு அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படி வாழ முடியல அப்படிங்கிறதையும் இந்த படம் ஒரு சில இடத்துல வேற லெவல் ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளே மூலயமா சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு இடம் தான் இந்த ஆட்டோ டிரைவர் வர ஒரு இடம். இந்த இடத்துல நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் இருக்கு பாருங்க, அதோட ரைட்டிங், ஸ்க்ரீன் பிளே, டைலாக் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ஸோ நான் சிம்பிளான டைலாக் சொல்கிறேன். இந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ இங்கே என்னை யாருக்கும் தெரியாது, இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் தான், ஆனால் எனக்குள்ள நான் கம்ப்ளீட்டாக வேற பர்சன். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயத்தினால நான் இந்த வாழ்க்கையை இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஆட்டோ டிரைவர் சொல்லுவார். எவ்வளோ வலி இருந்திருக்கும் அவர் சொல்லும்போது. அண்ட் எஸ்பெஷலி இந்த படத்தோட மியூசிக் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏஆர் ரஹ்மான் சார் இந்த படத்தோட ஒவ்வொரு எமோஷன்ஸையும் மாஸ்டர்ஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருப்பார் அவருடைய மியூசிக்கில். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த படத்தை மறக்காமல் போய் பாருங்கள். ZEE5 OTTல இருக்குது. லைஃப் சேஞ்சிங் படமாக இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். பட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்குது. சப்டைட்டில் வச்சு பாருங்கள், நல்லாவே புரியும். நான் அப்படி தான் பார்த்தேன்.